யாரை பார்த்து எந்த கேள்வி கேட்காது யார் அடிக்க சொன்னது? யார் அடிக்க சொன்னது? அம்மா கொர்றாக்கு போகணும்னா அம்மா பாடு தீர்வு தலையா அச்சுமா போன மேல சும்மா அச்சு நிர்மா சத்தியமா இனிமே நான் நாடகத்துக்கு வர மாட்டேன் போயா சத்தியமா இனிமே நான் வரமாட்டேன் நாடகத்துக்கு வருவதா இல்லை இந்த வேலை விட்டவனுக்கு எந்த வேலை தெரியும் இந்த வேலை நம்ம நீ எனக்கு வேலை கிடையாது வந்து பாரு எங்க ஊர்ல எத்தனை வேலை காத்துக்குது கூடியாயோ கூடியா அச்சுமா போன மேல சும்மா அச்சு அப்போ எங்க அம்மா சொன்னாங்க நாடகத்துக்கு போய் சேராதரா நாடகக்கார பசங்க அச்சு வாயில போட்டுக்கணும் எங்க அம்மா சொன்னாங்களே எங்க அம்மா பேச்சு கேட்காது நாடகத்துக்கு வந்து சேர்ந்த சும்மா ஜாக்கி வச்சுக்கிறியா நாடகக்கார பசங்க எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறாரு எங்க மச்சான சொன்ன வாயினு நல்ல மாதிரிதான் அப்படியே கூடு சிரிக்காது ஜிலேபி வாயா நாடகத்தானவர் வண்டியில வரோம் புரியுதா அந்த கிராமத்துல இறங்கணும் அனைவரும் சாப்பாடுக்கு போறோம் சாப்பாடு போடுறாங்க கறி போடுறாங்க கோழி முட்டை போடுறாங்க அட போட்டா நான் தானா முட்டை சாப்பிடுறேன் போட்டா நான் தானா கோழி கறி சாப்பிடுறேன் என் இறையில இருக்கிற கோழி கறிகள் வாரி சாப்பிட்டாம்பா அம்மா தாலி அரைப்பா விட்டுட்டு இறங்கின உடனே பழைய நண்பர் நானும் இந்த ஊர்ல டோலக்க மாஸ்டர் ரவி ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன கணேச நம்பர் இருந்தோம் நானும் அவரும் என்னை பார்த்த உடனே சாப்பாடு இட்டுனார் அருமையான சாப்பாடு இது போல சாப்பாடு எந்த ஊர்லயுமே சாப்பிட்டது கிடையாது குறையே சொல்ல முடியாது ஆனா ஒண்ணு என்னடா ரசம் தான் கொஞ்சம் தண்ணியா என் வீட்டுல முன்னாடி கத்தி கத்தியா வைக்கிறாள் மாட்டியா 3,000 லட்சம் 3,000 லட்சம் அந்த 3,000 லட்சம் வச்சுட்டு போ 3,000 லட்சத்தை யாரு வச்சுக்கின்னு கொடுத்த நீ யாரு வச்சுக்கின்னு கொடுத்த அந்த 3,000 லட்சத்தை உன் பொண்டாட்டி வச்சுதானே கொடுத்தேன் அடா பாவி என் பொண்டாட்டி நீ வச்சுக்கினியா சாட்சியா வச்சு கொடுத்தேன் என் முண்டாட்டி சாட்சியா வச்சு 3,000 லட்சத்தை பணத்தை எண்ணி கொடுத்தல என் முண்டாட்டி விட்டாது அடி எண்ணி அடிக்கிற இடி கூடியாயோ இனிமேல் அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேல வந்து வரலாமா கை வேறு கொடுக்கணும் தலையேத்து நானு தலையேத்துறாப்பா எல்லாம் அடிக்காத பள்ளிக்கும் 5 ரூபாய் அறிவு கட்டணே அவங்க சளி செஞ்சுவாங்க கீழே போடுவாங்க நீ என்ன சாப்பிடுறாங்க உடம்பு என் சளி சீந்து கீழே போட்டா எவ்வளவு போயிடும் அதனால நானே சீனும் நானே வாயில் போட்டுருவேன் அது வேலை வேலை கட்ட தோப்புல போய் உட்காடுற மாதிரி கேக்குங்க அது சாப்பிட்டு உங்களுக்கு கேட்கறேன் சாப்பிட்டா நல்லா இருக்குமா விளையாடி கொண்டிருக்கிறாரு நன்றாக கண் யார் பேக்க பாருங்க கண்ணு தெரியல தெரியாது காது ஆணிக்காலம் வந்து என் உயிர் எடுத்து நல்லா இருக்குதா என் பேக்கு நான் வந்தேன் தந்து பாருங்க என் பேக் பூஜாங்க நன்றாக கணக்கு பாடுறா ஐயோ எஜமா இப்போ வந்த அவசரத்துக்கு என் பேக் வராத பக்கத்து பேக் வச்சிருக்கேன் பேக் தீன் வந்துட்டு ஐயா மன்னிச்சுக்கையா மன்னிச்சுக்கையா மன்னிச்சு இரு உன பின்னாடி கவனிக்கிறேன் பின்னாடி நாத்தாச்சு முன்னாடி